நாங்கள் பாஷானுக்குப் பயணம் போனோம். ராஜாவாகிய ஓக் போருக்கு வந்தான். கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, 60 கோட்டைகளை பிடித்தோம். ஓகின் இரும்பு கட்டிலை பாருங்கள். மோசே கோத்திரங்களுக்கு நிலம் தந்தார். மோசே அப்புறம் போக வேண்டினார். கர்த்தர் பேச வேண்டாம் என்றார். மோசே யோசுவாவை திடப்படுத்தினார். இப்போது பிரமாணங்களைக் கேளுங்கள். மலை நீரோட்டமாய் எரிந்தது. நீங்கள் சத்தம் மட்டும் கேட்டீர்கள். சிலைகளை செய்யாதிருங்கள். நம் கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி. அவன் அடைக்கல நகரங்களை பிரித்தான். மோசே மக்களை ஒன்றாக அழைத்தான். எரியும் மலையை உற்றுப் பாருங்கள். தேவன் கற்பலகைகளில் எழுதினார். ஓய்வு நாளை புனிதமாக ஆசரித்து கர்த்தரிடம் முழு பலத்தோடு அன்பு கூறு. வார்த்தைகளை உன் கையில் கட்டு. அவைகளை உன் நிலைகளில் எழுது. பின்பு உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு. நிலம் நன்மையினால் நிறைந்து வழியும். 7 சத்துரு ஜாதிகளை பாருங்கள். அவர்கள் பலிபீடங்களை அழி. தேவன் பரிசுத்த மக்களை தெரிந்தெடுத்தார். கர்த்தர் மந்தைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் குளவிகளை அனுப்பி வைப்பார். கடைசியாக பொன் சிலைகளை எரி. தேவன் வெண்மையான மன்னாவை கொடுத்தார். அவர்கள் தோள் செடுப்புகள் அழியாது இருந்தது. நல்ல தேசத்தை பாருங்கள். மக்களை செம்பு தாதுவை வெட்டுவார். கர்த்தராகிய தேவனை மறக்காதே. பின்பு அவர்கள் ராட்சச சத்ருவை கண்டார். மோசே முதல் கற்பலகையை பிடித்தான். ஆனால் இஸ்ரவேல் பொன் கன்றுக்குட்டியை செய்தது. மோசே அந்த கற்பலகையை உடைத்தான். அவன் பொன் சிலையை அரைத்தான். பின்பு மோசே மக்களுக்காக ஜெபித்தான். மோசே புதிய கற்பலகையை செதுக்கினான். அவன் அவைகளை பெட்டியில் வைத்தான். லேவியர் பெட்டியை சுமந்து சென்றார். இஸ்ரவேல் நட்சத்திரங்கள் போல் பெருகியது. மோசே சபையை நினைவுபடுத்தினான். பிளந்த சிவப்பு கடலை நினைவு கூறுங்கள். கர்த்தர் பயிர்கள் மீது மழை பெய்யச் செய்வார். அந்த இரட்டை மலைகளை பாருங்கள். அந்நிய பலிபீடங்களை அழி. அவர்கள் மரத்தூண்களை எரி. தேவனுக்கு பரிசுத்த காணிக்கை தா. பின்பு சுத்த மாமிசத்தை உண். இரத்தத்தை தண்ணீர் போல ஊற்று. லேவியருடன் மகிழ்ந்து இரு. பொய் நபியிடம் ஜாக்கிரதையாயிரு. அந்நிய சிலைகளை வணங்காதே. இரகசிய பாவியை கல்லால் அடி. கடைசியாக தீய நகரத்தை எரி. இடிபாடுகள் என்றென்றும் இருக்கும். சுத்த மாமிசத்தை மட்டும் உண். தீட்டான பறவைகளை உண்ணாதே. உன் தசம பாகம் கொண்டு வா. ஏழை கைம்பெண்களை கவனி. சகோதர கடன்களை மன்னி. ஏழைகளுக்கு தாராளமாகக் கொடு. அடிமைகளை தாராளமாய் விடுவி. உண்மையுள்ள அடிமை கூட இருப்பான். முதற்பேருக்கு கர்த்தருக்கு அர்ப்பணி. பஸ்கா மாமிசத்தை நெருப்பில் சமை. புளிப்பில்லா அப்பத்தை மட்டும் உண். பொன்னிற கோதுமையை அறு. புனித பண்டிகையில் மகிழ்ந்து இரு. நீதியான நியாயாதிபதியை நியமி. பொய் சிலைகளை நிற்க வைக்காதே. பலமுள்ள மிருகத்தை பலி செலுத்தாதே. தீய சிலை ஆராதனையாளனை கல்லெறி. ராஜா தன்னை கட்டுப்படுத்த வேண்டும். அவன் தேவ சட்டத்தை எழுத வேண்டும். லேவியருக்கு நிலம் சொந்தமில்லை. தீய மாந்திரீகங்களை தவிர். கர்த்தர் நபியை எழுப்புவார்.
அடைக்கல நகரத்திற்கு பாதை அமை. தெரியாமல் கொன்றவன் அங்கு ஓட ஒரு சாட்சி மட்டும் போதாது. ஆசாரியன் படையின் தைரியத்தை வளர். பயந்தவர்களை வீட்டிற்கு அனுப்பு. தூர நகரங்களுக்கு சமாதானம் கூறு. தீய ஜாதிகளை முழுமையாய் அழி. கனிதரும் மரங்களை வெட்டாதே. மூப்பர்கள் தூரத்தை அளக்கட்டும். அப்பொழுது மூப்பர்கள் கை கழுவட்டும். இப்பொழுது கைதி பெண்ணை கௌரவி. அடங்காத மகனை தண்டிப்பாயாக. அப்பொழுது விலங்கை திருப்பிக் கொடு. பார், தாய்ப்பறவையை விடு. கூரைக்கு தடுப்பு சுவர் அமை. களப்பு விதைகள் விதைக்காதே. ஆடையில் தொங்கல்களை வை. கர்த்தர் சாபத்தை ஆசியாக்கினார். பாளையத்தை சுத்தமாக வை. இப்பொழுது அடிமைக்கு இடமளி. வட்டியின்றி கடன் தா. கர்த்தருக்கு பொருத்தனையை செலுத்து. கடைசியாக திராட்சையை உண் மட்டும். நாளை பற்றிய கவலை வேண்டாம், இன்றே போதும் அந்த கிருபை. ஒவ்வொரு நாளும் போதுமே, அவர் கிருபை போதுமே.